இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிங்கிள் பர்னர் கேஸ் ஸ்டவோட ஃபுல் சர்வீஸை தான் பண்ண போகிறோம். அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேஸ் ஸ்டவ் வந்து சிங்கிள் பர்னர் கஸ்டமரோட ஸ்டவ் சர்வீஸ்க்காக கொண்டு வந்திருந்தாங்க. அதை வந்து ஃபுல் சர்வீஸ் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் பர்னர்னால் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டவ் தான். வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், சின்ன சின்ன கடைகளில் ஹோட்டல்லையும் அந்த ஸ்டவ்வை யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரியாணி ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்டவ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஹை ப்ரெஷர் இது, ஏன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது லோ ப்ரெஷரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ப்ரெஷர் ஸ்டவ், சரிங்களா? இந்த ரெகுலேட்டர் ஹை ப்ரெஷர் ரெகுலேட்டர் தான். ஹை ப்ரெஷர் ரெகுலேட்டர் போட்ட கேஸ் ஸ்டவ் இது. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக, ஒரு ஐடியாவுக்காக இந்த வீடியோவில் இந்த பிரச்சனைக்காக இந்த பொருளை மாற்றுறாங்க அப்படின்றதுக்காக மட்டுமே இதை பாருங்கள். மெக்கானிக்காக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேஸ் ஸ்டவ் டெக்னீஷியன். நான் 2007 கேஸ் ஸ்டவ் சர்வீஸ் பண்ணுறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ப்ரொஃபஷனலாகவும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து இதில் வந்து ஏதாவது லீக்கேஜ் ஆனால் அது என்ன பண்ணணும்னு எனக்கு ஐடியா இருக்குது, எனக்கு தெரியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்கேஸ் ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனாலும் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நார்மலான ஒரு காமன் பர்சன் வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோவை பார்த்துட்டு நான் போய் பண்ணுறேன், நான் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ட்ரை பண்ணி ஏதாவது இடமா ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா பேனிக் ஆகிடுவாங்க. அதுதான் ஒரு விஷயமே. நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது, லீக்கேஜ் ஆகுது அப்படின்னா பேனிக் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு திங் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம், ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிடணும். கேஸ் ஸ்டவ்வில் எந்த இடத்துல லீக்கேஜ் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல லீக்கேஜ் ஸ்மெல்லு வந்தாலோ இல்லை ஃபயரே ஆனாலும் பேனிக் ஆகாமல் ஃபஸ்ட்டு ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிடணும். ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். இன்கேஸ் உங்களால் ரெகுலேட்டர் சைடில் கை வைக்க முடியல, ஆஃப் பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு ஈர சாக்கை வந்து சிலிண்டர் மேலே சுற்றி விட்டுனீங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபயர் வந்து ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஈர சாக்கு, பெட்ஷீட்டு எதுவாக இருந்தாலும் சரி ஈரமாக இருக்கணும். ஈரத்தோட தண்ணியோடு நீங்கள் அதை சிலிண்டர் மேலே போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க, ஸ்டவ் மேலே போட்டிங்க, எந்த இடத்துல எரியுதோ நெருப்பு இருக்கோ அந்த இடத்துல போட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடும். அதனால் வந்து ஃபயர் ஆனால் கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா பேனிக் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. அதை வந்து ஈஸியாக ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாருக்குமே பதட்டம் இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன், சரிங்களா? இதை வந்து எல்லோரும் ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை தட்டி வச்சிங்க. வெல்கம் டு R2D இன்ஃபோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்டவ்வில் வந்து லீக்கேஜ் ஆகுது அப்படின்றதுக்காக, இந்த இடத்துல லீக்கேஜ் ஆகுது அப்படின்றதுக்காக கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாக டேப்பை சுற்றி வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி டேப் சுற்றுறதுலாம் சேஃப்டியான்னு கேட்டால் சேஃப்டியே கிடையாது. டேப்பு வந்து சுற்றவே கூடாது. ஏன்னா இது நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டவ் கிடையாது, ஹை ப்ரெஷர் ஸ்டவ் இது. இந்த ரெகுலேட்டர் பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷரில் வரக்கூடிய ரெகுலேட்டர் இது. இதில் நீங்கள் என்ன டேப்பு சுற்றினாலும் சரி அது எப்படி இருந்தாலும் பிச்சுட்டு வெளியே லீக் ஆக தான் செய்யும். நீங்கள் சுற்றின உடனே உங்களுக்கு லீக்கேஜ் ஆகாத மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் மேலே பற்ற வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கேருந்து லீக் ஆகி ஃபயர் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரி டேப்லாம் அடிக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பர்னரும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்னர் உடஞ்சி போயிருக்கு, இந்த பர்னரும் சேஞ்ச் பண்ணணும். இந்த கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக பார்த்துங்க, இது எந்த கண்டிஷனில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த கேஸ் ஸ்டவோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த மாதிரி இருக்குது இந்த ஸ்டவ். அடுத்தது என்ன பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்டவ் வந்து பார்த்துங்க, இப்போ வந்து இந்த டியூப்பை கழட்டி எடுக்கணும். இந்த டியூபு, ரெகுலேட்டரு எல்லாத்தையுமே கழட்டணும் இதிலேருந்து. ஏன்னா இந்த டியூபை வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தோம். அதனால் இந்த டியூபை வந்து கழட்டிட்டு அதை வந்து இந்த நட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டவ்வில், அந்த நட்டை கழட்டி எடுத்திங்கன்னா இந்த டியூப் வந்துடும். அடுத்தது இந்த ரெகுலேட்டரையும் கழட்டணும். இந்த ரெகுலேட்டரை வந்து கழட்டி தனியாக எடுக்கணும். அது வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்பேனரே போதுமானது நம்ம கழட்டி எடுக்கிறதுக்கு. இந்த ஸ்பேனரை போட்டு கழட்டினாலே வந்துடும். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது அந்த கனெக்ஷன் டியூபை வந்து கழட்டணும். இந்த காப்பர் டியூப் அந்த டியூபை தனியாக கழட்டி எடுக்கணும். கழட்டிட்டு அந்த நட்டு ஸ்பேனரை வச்சு கழட்டிங்கன்னா அந்த நட்டு தனியாக வந்துடும். மேலே ஒரு நட்டு கொடுத்துருப்பாங்க, அதையும் கழட்டி எடுக்கணும். அது வந்து இந்த ஆன் ஆஃப் பண்ணுற வால்வு இருக்குல்ல, அந்த வால்வில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இதை கழட்டணும். இது வந்து யூனியன் சொல்லுவாங்க. இந்த யூனியனு அது வந்து புனல், அந்த புனலையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. எல்லாத்தையும் கழட்டி எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்னரை கழட்டணும். பர்னரை வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் கழட்டி எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கவுத்து போட்டு
ஃபுல்லாக ரஸ்ட்டாக இருந்தது அப்படின்னாக்கா இந்த மாதிரி WD-40 இல்லை வந்து கிருஷ்ணால் இருந்தால் கூட கிருஷ்ணால் யூஸ் பண்ணலாம். அதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கீழே ஒரு நட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. அந்த நட்டை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கழட்டியாச்சு. டியூபு இது வந்து காப்பர் கனெக்ஷன் டியூபு. இது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பர்னரோட பைப்பு. இது வந்து பார்த்திங்கனாக்கா ஹெட்டு பர்னர் சொல்லுவாங்க. இது ஏர் கிளாம்ப்பு. இது வந்து ரெகுலேட்டர், ஹை ப்ரெஷர் ரெகுலேட்டர். இது வந்து யூனியனு. இதுதான் கீழே அதில் ஒரு ஜெட்டு ஒன்று வரும், அதை யூனியன் சொல்லுவாங்க. அது லாஸ்ட்டாக இருக்கிறது அது புனல். இப்போ எல்லாத்தையுமே தனித்தனியாக கழட்டி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து பார்த்திங்கனாக்கா கஸ்டமர் வந்து பெயிண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஸ்டவ்வை ஃபுல்லாகவே. ஏன்னா அவங்க வந்து பெயிண்டிங் ஷாப் வச்சுருக்கிறதுனால, காருக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிற ஷாப் வச்சுருக்கிறதுனால அவங்க வந்து இதை ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே தனித்தனியாக கழட்டியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா கழட்டி வச்சாச்சு. இப்போ அவங்க வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஃபுல்லாகவே அவங்க பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பெயிண்ட் பண்ணதை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம என்னென்ன பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் புது பார்ட்ஸ் போட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுக்கணும். இப்போ இது எல்லாமே பெயிண்ட் பண்ண ஸ்டவ்வு. டியூபு 4 அடி டியூபு, லென்த்து வந்து 4 அடி. இது சின்ன நட்டு டியூப்பு ஒன்று மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. இது பர்னரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா G9. இதிலே நம்பர் போட்டிருக்கு பாருங்கள், G9 பர்னர். இது அந்த ஹெட்டு ஒன்று மாற்ற போகிறோம். பர்னருக்கான பைப்பு ப்ளஸ் நட்டு. அப்புறம் இது வந்து ஏர் கிளாம்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஏர் கிளாம்பும் வேறு புதுசு போட போகிறோம். 1 அடி காப்பர் டியூப். இது 1 அடி காப்பர். இது லென்த்து வந்து 1 அடி வரும். 1 அடி காப்பர்னு சொல்லுவாங்க. 1 அடி வரும், 1.5 அடி வரும். லென்த்து வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணும், நம்மளுக்கு இதுக்கு வந்து 1 அடியே போதும். அதனால் 1 அடி காப்பர் ஒன்று பண்ண போகிறோம். ரெகுலேட்டர் நல்லா இருக்குது, அதனால் ரெகுலேட்டரை வந்து அதையே யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த யூனியனும் நல்லாயிருக்கு. இந்த யூனியனை வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. சர்வீஸ் பண்ணிவிட்டு இதில் மாட்டி கனெக்ஷன் கொடுக்கணும். அவ்வளோதான். கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம லீக்லாம் செக் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். இப்போ இந்த யூனியனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா இந்த யூனியனோட ஹோல்ஸ் எல்லாமே வந்து அடைச்சிட்ருக்கு. அதனால் அதை வந்து நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஓட்டை இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அது தெரியுதுங்களா, இதில் தெரியுதுங்களா. அந்த 4 ஓட்டை எந்த ஒரு அடைப்புமே இல்லாமல் இருக்கணும். அது அடைப்பு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இது நல்லாவே எரியும். இந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சிட்டு இருந்தது அப்படின்னா அதில் வந்து கேஸு சரியாக வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சரியாகவும் எரியாது. அதனால் வந்து இது நல்லா பக்காவாக சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி அந்த ஓட்டையெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா வித்தியாசம் தெரியும். இப்போ நம்ம வந்து இதை அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து பழைய டஃப்லான் டேப்லாம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து பழைய ஏற்கனவே டியூப் மாட்டின டஃப்லான் டேப்லாம் இருக்குது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி சின்னதாக நைஃப் இருந்ததுன்னா வச்சு இப்படி வச்சு கட் பண்ணால் வந்துடும். கத்தியை வச்சு நல்லா சுரண்டி அந்த இடத்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வேல்வுக்கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கத்தியை வச்சு நல்லா சுரண்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிட்டாக்கா அந்த இடமும் க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த இடமும் க்ளீன் ஆகிடும். இது கீழே வர பைப்பும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இப்போ அந்த காப்பர் டியூப் ஒன்று சொல்லியிருப்பேன். அது வந்து பர்னர்கிட்ட இருந்து வரும். அதை வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து டைட்டாக மூடணும். டைட்டாக லாக் பண்ணால் தான் உங்களுக்கு லீக்கேஜ் எதுவும் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ இந்த டஃப்லான் டேப் எல்லாமே தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த பழைய டஃப்லான் டேப்லாம் அது கீழே கிடக்கு பாருங்கள். அதுதான் நல்லா துணியை வச்சு அந்த இந்த இடம்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வேல்வு கிட்ட இருக்கிற டஃப்லான் டேப்பை எடுத்தாச்சு. இப்போ அது உள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் இருக்குது. அவங்க பெயிண்ட் அடிக்கும்போது டஸ்ட்டெல்லாம் உள்ளே போயிருக்கு அந்த வேல்வு உள்ள. அதையும் துணியை வச்சு தொடச்சாச்சு. இப்போது துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதையும் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா உள்ளே இருக்கிற அந்த பர்னர் உக்காடுற அந்த கிளாம்பையும் வந்து பார்த்திங்கன்னா தொடச்சிட்டு இப்போ இந்த வேல்வு வந்து பார்த்திங்கன்னா லூஸாக இருக்குது. அதில் ஒரு ஸ்க்ரூ ஒன்று வரும். அந்த ஸ்க்ரூவையும் நல்லா டைட் பண்ணியாச்சு அப்படின்னாக்கா நல்லா டைட்டாக போடணும். டைட்டாக போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ பாருங்கள் ஆடலை பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு ஷேக் ஆகிட்டு இருந்தது, இப்போ வந்து ஷேக் ஆகலை. இப்போ கரெக்டாக இருக்குது. இதுமாதிரி ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு வந்து இந்த பைப்பை தான் போடணும். இந்த பைப்பில் 2 நட்டு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா
2 நெட்டு இருக்கும். இப்போ அந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுலேருந்து ஒரு நெட்டை மட்டும் கழட்டி எடுத்தால் போதும். 2 நெட்டில் ஒரு நெட்டை மட்டும் கழட்டி எடுக்கணும். ஆமாம், கழட்டி எடுத்துட்டு அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ கீழே இருக்கிற நெட்டை வந்து மேல் பக்கமாக தூக்கி விடுங்க. தூக்கி விட்டுட்டு அதை வந்து என்ன பண்ணணும், பர்னரில் போடணும். பர்னரில் போட்டு நல்லா ஃபுல் டைட் பண்ணிக்கணும். அது நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ஃபுல் டைட் பண்ணியாச்சா? ஃபுல் டைட் பண்ணதுக்கப்புறமா இந்த நட்டை வந்து என்ன பண்ணணும், மேல் பக்கம் வர மாதிரி வச்சிங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த 4 கம்பி வரும். 4 கம்பிக்கும் வந்து இந்த நட்டை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கீழே டவுன் பண்ணுறீங்களோ பர்னரோட ஹைட் ஏறும். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், பர்னரோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏறிடுச்சிங்களா? இப்போ அந்த நட்டை வந்து மேல் பக்கமாக டைட் பண்ணிங்க அப்படின்னா, டைட் பண்ணும்போது என்னன்னா பர்னரோட ஹைட் வந்து கம்மியாகும். இப்போ பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா, நல்லா இல்லை, இப்போ நான் லூஸ் பண்ணிவிட்டு இப்போ பாத்திரத்தை ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னும்போது இப்போ அந்த பாத்திரத்தை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பாத்திரத்தை வச்சிங்க அப்படின்னா வர ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகண்டு ஃபுல்லாக வரும். அதாவது பர்னர் கீழே இருந்தால், பர்னர் எவ்வளோக்கு எவ்வளோ டவுனாக இருந்ததுன்னா பாத்திரத்தில் ஃபுல்லாக ஃப்ளேம் போடும். ரொம்ப இப்போ மேலே தூக்கின மாதிரி இருக்குது அப்படின்னும் போது, இந்த மாதிரி தூக்குற மாதிரி இருக்கும்போது பாத்திரத்தில் போய் இடிக்கும், ஃப்ளேம் வந்து சரியாக படாது, ஹீட் ஆகாது, அந்த பிரச்சனைலாம் வரும். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு டவுனாக வேணுமோ அவ்வளோ டவுனாக வச்சிங்க. அதுக்கப்புறம் வச்சுட்டு கீழே இருக்கிற நட்டை போட்டு டைட் பண்ணிவிடுங்க. அடியில் ஒரு நட்டு இருக்குது, மேலே வந்து மேல் பக்கத்தில் ஒரு நட்டு வரும். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடியில் ஒரு நட்டு போடணும். இப்போ அந்த நெட்டு தான் இது. இப்போ இந்த நெட்டை போட்டு நான் ஃபுல்லாகவே டைட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெட்டை டைட் பண்ணிகிட்ருக்கேன்னா, நல்லா போட்டு டைட் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் பண்ணிக்கணும். மேலே பர்னரையும் டைட் பண்ணுங்கள். பர்னரை டைட் பண்ணாலே டைட் ஆகிடும். இந்த நட்டையும் பர்னரையும் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் போட்டு நல்லா இறுக்கி டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பர்னர் ஆடாமல் ஸ்டெடியாக இருக்கும். அதேமாரி வந்து பார்த்திங்கனாக்கா, இப்போ இதை டைட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற பர்னரில் ஒரு நட்டு இருக்கா, அதையும் வந்து டைட் பண்ணியாச்சு. சுற்றினீங்களே டைட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது யூனியன் போடணும். அப்போ இந்த யூனியன் போகிறதுக்கு முன்னாடி புனல் ஒன்று இருக்குது. இந்த புனலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை போடணும். இது உள்ளே போட்டுருவோம். புனலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா இதை போட்டு டைட் பண்ணணும். இதை வந்து கையில் நல்லா ஃபுல் டைட் பண்ணிங்க. இது ஒன்றும் பிரச்சனை, இந்த இடத்துல லீக்கேஜ் வந்து வராது அந்த அளவுக்கு. இங்கே இந்த இடம் டைட் பண்ணும்போது டஃப்லான் போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணணும்னா, இதை வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். அதாவது எப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இங்கே பாருங்க, இதை வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம டியூப்பை வந்து பெண்ட் பண்ணி தான் போடணும். அதுக்காக அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் டஃப்லான் டேப்பை சுற்றணும். இங்கே பாருங்க, நான் லெஃப்ட் ஹேண்டுன்றதுனால லெஃப்ட்டில் சுற்றுறேன். நீங்களும் லெஃப்ட்டில் சுற்றாதீங்க. உங்களுக்கு எதில் வாட்டர் வருமோ அந்த பக்கம் சுற்றிங்க. டைட் பண்ணுற பக்கம் சுற்றிங்க. இதில் டஃப்லான் டேப்பு, அதேமாரி இதுலேயும் டஃப்லான் டேப் சுற்றணும். டஃப்லான் டேப்பை வந்து ரொம்ப அதிகமாகவும் சுற்றாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் சுற்றாதீங்க. ஓரளவுக்கு மீடியமாக சுற்றிங்க. ஏன்னா ஓவராக நீங்கள் அதிகமாக சுற்றினீங்கனாலும் கரெக்டாக போயிட்டு அந்த காப்பர் வந்து லாக் ஆகாது. ரொம்ப கம்மியாக சுற்றினீங்கனாலும் உங்களுக்கு லாக் ஆகாது. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, காப்பரை வந்து இப்படி வச்சு ஃபஸ்ட்டு காப்பரை கைட்டில் டைட் பண்ணிக்கிறேன். சும்மா கையில் டைட் பண்ணால் போதும், அளவுக்கு பெண்ட் பண்ணுறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து மேலேருந்து இப்படி பெண்டாகி கீழே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா காப்பரை இப்படி வச்சா இது போய் இந்த குழியில் போய் உக்காரணும். இதில் இந்த வேல்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழி மாதிரி இருக்கும். இது உள்ளே இப்படி வச்சிங்கன்னா இப்படி உக்காரணும். கரெக்டாக உக்காந்துச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை கழட்டி விட்டுருங்க.
கீழே டைட் பண்ணதை கழட்டிட்டு ஃபஸ்ட்டு மேலே டைட் பண்ணிவிடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் இப்படி வைக்கிறேன்னா போயிட்டு கரெக்டாக போய் ஃபிட் ஆகிடும். ஃபிட் ஆனதுக்கப்புறம் இதை இப்படி போட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். நல்லா வந்து நீங்கள் ஃபுல் டைட் பண்ணணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் கனெக்ஷன். இதெல்லாம் வந்து சும்மா லூஸ் பண்ணிலாம் விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம லூஸாக விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மாதிரி இந்த மாதிரி ஷேக்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது கேஸ் லீக் ஆகும். ஏன்னா இதில் வந்து நீங்கள் பண்ணுற டைட்டில் தான் வந்து உங்களுக்கு அந்த கேஸை வந்து லீக் ஆகாமல் பிடிக்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்குன்னு ஓவர் டைட் பண்ணிங்கனாலும் உடஞ்சிரும். அதையும் பார்த்துக்கணும். நீங்கள் ஓவர் டைட்டும் பண்ணக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் வச்சிடக்கூடாது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக டைட் பண்ணுறேன் பார்த்தீங்களா. டைட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கரெக்டாக போய் உக்காந்துரும் காப்பர். இதில் வந்து லீக்கேஜே வராது. நம்ம பண்ணுற டைட்டை பொறுத்து தான் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் மேலே டைட் பண்ணோன்னா பாருங்கள் இங்கே வந்து உள்ளே போயிடுச்சு பாருங்கள். அப்போ என்ன பண்ணணும்னா காப்பரை வந்து லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து மேலே ஃபஸ்ட்டு டைட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏன்னா மேலே வந்து டைட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுங்க கீழே பிரச்சனை கிடையாது. கீழே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து அதை வளைச்சி எடுத்துக்க முடியும். இங்கே பாருங்கள் இப்போ கரெக்டாக அந்த குழியில் உக்காந்துச்சு பார்த்தீங்களா. உள்ளே வந்து குழியாக கொடுத்துருப்பாங்க இதில். அது போய் கரெக்டாக இதில் உட்காரணும். உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நட்டை வச்சு இப்படி கையில் டைட் பண்ணாலே போதும். உங்களுக்கு டியூப்பு சரியாக உட்காரல அப்படின்னா கையில் டைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மரம் ஏறாது. பாருங்கள் இதை ஒரு கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைட் பண்ணவே இல்லைல்ல, லூஸாக இருக்கிறதுனால இங்கே ஆடுது பாருங்கள். லூஸாக இருக்கிறதுனால ஆடுது. என்ன பண்ணணும், கரெக்டாக வச்சுட்டு இப்படி கையில் டைட் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா டைட் பண்ணணும். நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ ஆட்டி பாருங்கள் ஆடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷேக்கே வராது. ஏன்னா இந்த இடத்துலையும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், டஃப்லான் போட்டு டைட் பண்ணிட்டோம். நட்டையும் ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இந்த இடமும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் பண்ணியாச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து லீக்கேஜ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இருந்தாலும் லீக்கேஜ் செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணணுன்றது கடைசியாக சொல்கிறேன். அடுத்தது என்ன பண்ணணும்னா ஏர் கிளாம்ப். இது வந்து ஏர் கிளாம்ப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ப்ளூவாக நல்லா எரியறதுக்காக, ஃபோர்ஸாக எரியறதுக்காக கொடுக்குற கிளாம்ப் இது. இதை வந்து என்ன எங்கே மாட்டணும் அப்படின்னா பாருங்க, இந்த பைப் இருக்குல்ல, பைப்பில் இந்த இடத்துல ரெண்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப் இருக்கும். அந்த கேப்போட அட்ஜஸ்ட்மெண்ட், ஏரோட உள்ளே போகிற ஆக்சிஜன் ஃப்ளோவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஏர் கிளாம்ப்புன்னு சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி மாட்டணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரூ நட்டையும் கழட்டிட்டிங்கன்னா இது இப்படி வந்துடும். இப்படி வந்துடும். இதை வந்து ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த பக்கம் வேணாலும் எப்படி வேணாலும் போட்டுங்க. போட்டுட்டு இது இப்படி வச்சு திருப்பி அதே மாதிரி நட்டையும் ஸ்க்ரூவையும் போட்டு டைட் பண்ணணும். சும்மா கை டைட் பண்ணால் போதும். ஒன்றும் வந்து அதை வந்து இது பண்ணணும், ரொம்ப ஃபுல் டைட்லாம் பண்ணி வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு தேவையான போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படின்னா இந்த பாருங்கள், இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னா இந்த இடம் சின்னோண்டு கேப் தான் இருக்கும். கேப் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். ஏர் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டா எரியாது. மேலே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலாம் எரியாது. கொஞ்சமாவது ஆக்சிஜன் உள்ளே போகிறதுக்கு வழி இருக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம அதை பற்ற வச்சு எரிய வச்சுட்டு இதை வேணுன்னும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எவ்வளோ நம்மளுக்கு கரெக்டாக அந்த அளவுக்கு மேலே ஃப்ளேம் எவ்வளோ வருதுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதான் ஏர் கிளாம்பு. அடுத்தது என்ன பண்ணணும்னா இப்போ வந்து இந்த டஃப்லான், இதில் வந்து டஃப்லான் சுற்றணும். இப்போ இதை வந்து இதெல்லாம் டைட் பண்ணியாச்சு. பர்னரும் மாட்டியாச்சு. பார்த்தீங்களா, பர்னரும் மாட்டியாச்சு. இப்போ அடுத்தது அதில் டஃப்லான் டேப்பை வந்து சுற்றணும். இதில் டஃப்லான் டேப்பை சுற்றிட்டு இதில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டஃப்லான் டேப்பை சுற்றணும். டஃப்லான் சுற்றியாச்சு. அடுத்தது டியூபை வந்து வச்சு டைட் பண்ணணும்.
பார்த்தீங்கன்னா டியூபை வந்து ஃபுல்லாகவே டைட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இது ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல் டைட்டில் இருக்குது டியூப். இந்த இடத்த வந்து இப்படி ஷேக் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும். இந்த இடம் வந்து இந்த ஜாயிண்ட் வந்து ஆடக்கூடாது, சரிங்களா? அடுத்தது இந்த ரெகுலேட்டர் டைட் பண்ணணும். இப்போ இந்த ரெகுலேட்டர் வந்து என்ன பண்ணணும், இந்த பழைய டஃப்லான்லாம் எடுக்கணும். சும்மா இப்படி எடுத்தீங்கன்னா வந்துடும். அது சும்மா டஃப்லான் டேப் தான், வேறு ஒன்றும் கிடையாது. டஃப்லான் டேப்லேயே நிறைய இருக்குது. நீங்கள் நார்மலாக 10 ரூபாய்க்கு கூட டஃப்லான் டேப் கிடைக்கும். 10 ரூபா டஃப்லான் டேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேப்பே வந்து ரொம்ப 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 மெலிஸாக தான் இருக்கும். இது வந்து கேஸ் ஸ்டவுக்குன்னு போடுற தனியாக போடுற ஸ்பெஷல் டஃப்லான் டேப் இது. இது வந்து கொஞ்சம் திக்னஸ் நல்லாயிருக்கும். நம்ம வந்து டைட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பிச்சுட்டும் வராது. இந்த டஃப்லான் நம்ம ப்ளம்பிங்க்கு யூஸ் பண்ணுற டஃப்லான் வேறு, கேஸ் ஸ்டவுக்கு யூஸ் பண்ணுற டஃப்லான் வேறு, ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து டஃப்லான் போட்டாச்சு. டஃப்லான் போட்டு நட்டை டைட் பண்ணிவிடுவோம். இந்த டியூபை டைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரில் நீங்கள் லாஸ்ட்டாக டைட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக டைட் பண்ணணும் நீங்கள். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேனரை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை போட்டு டைட் பண்ணணும். நீங்கள் அப்படியே டைட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடம் வந்து உடஞ்சிரும். ரெகுலேட்டர் வந்து ரெகுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எப்போவுமே சரி, நீங்கள் டியூபை டைட் பண்ணுறீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேனரை போட்டுங்க. ஸ்பேனரை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டை போட்டு டைட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்பேனரை போட்டு டைட் பண்ணுங்கள். அதேமாதிரி பொசிஷன் வந்து ரெகுலேட்டரோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வைக்கணும் அப்படின்றத சிலிண்டரில் ஒரு முறை வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ரெகுலேட்டரை கழட்டிட்டு செக் பண்ணி போட்டுங்க. ஏன்னா நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு டியூப் வந்து சுற்றிக்கின்னு இப்படி முறிக்கின்னு கிரிக்கின்னு வரும். இந்த மாதிரி முறிக்கின்லாம் வரும். அதனால் வந்து நீங்கள் வைக்கும்போது கரெக்டாக வச்சு பார்த்துட்டு டைட் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னாக்கா இதை நல்லா டைட் பண்ணியாச்சு. ரெகுலேட்டரை நம்மளுக்கு என்ன பொசிஷனில் வேணும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெகுலேட்டர் நல்லா டைட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இப்போ என்ன பண்ணோன்னா இதை வந்து எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டியூபு ஃபிட் பண்ணியாச்சு, ரெகுலேட்டரு ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காப்பர் டியூபும் ஃபிட் பண்ணியாச்சு. பர்னரும் புதுசு ஃபிட் பண்ணியாச்சு. பர்னரும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். அப்புறம் அந்த பைப்பும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த பைப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏர் கிளாம்பும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டும் டைட் பண்ணியாச்சா. இது வந்து யூனியனோட ஜாயிண்ட்டும் டைட் பண்ணியாச்சு. எல்லாமே நம்ம டைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஸோட லீக்கேஜ் செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு காட்டுறேன் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலிண்டரில் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. கனெக்ஷன் கொடுத்து ரெகுலேட்டர் ஆன் பண்ணியாச்சு. ரெகுலேட்டர் ஆன் பண்ணல தான் இருக்குது. இந்த பாருங்கள், சவுண்டு கேட்குதுங்களா? இப்போ கேஸ் வந்து ஆனில் இருக்குது. கேஸ் வந்து இது வரைக்கும் வந்துட்டுருக்கு. இப்போ லீக்கேஜ் ஆகுதா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பர் எடுத்துங்க. அதில் வந்து சோப்பு இருக்குல்ல, இந்த மாதிரி சோப்பை வந்து இப்படி டிப் பண்ணி லைட்டாக தண்ணி நினச்சிங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்க, இந்த மாதிரி நுர வர பதத்தில் இருக்கணும். நுர வரணும். வந்தால் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா பபுள்ஸ் வரும். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல எதுவும் லீக்கேஜ் எதுவும் இல்லை, தெரியுதுங்களா? எங்கேயாவது ஒரு சின்ன மைன்யூட் லீக்கேஜ் இருந்தால் கூட சரி, அந்த லீக்கேஜ் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரிஞ்சிடும். இந்த மாதிரி சின்னதாக லீக்கேஜ் எதுனா இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து அந்த இடம் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த இடத்துலையும் நான் சோப் லிக்விடை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த இடம்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க. அடுத்தது இந்த ஜாயிண்ட்டெல்லாம் வந்து இந்த ரெண்டு ஜாயிண்ட்டுமே, இந்த ஜாயிண்ட்டும் ப்ளஸ் இந்த ஜாயிண்ட்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எரியும் போது தான் லீக் ஆகுதான்னு செக் பண்ண முடியும். ஏன்னா இதை ஓப்பன் பண்ணி கேஸு பர்னருக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த இடத்துல செக் பண்ண முடியும் லீக்கேஜ் எதனா இருக்கான்ட்டு. நான் சோப்பு இப்போ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதேமாதிரி இந்த இடத்துலையும் அப்ளை பண்ணணும். இங்கேயும் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அதனால் இங்கேயும் அப்ளை பண்ணோம். அடுத்தது முக்கியமான இடம் ரெகுலேட்டர். இப்போ ரெகுலேட்டரில் நம்ம டைட் பண்ணியிருப்போம்ல, அந்த டைட்டு ஒழுங்காக இல்லைன்னா என்ன ஆகும்னா, இப்போ இங்கே ஆன் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீக் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், எங்கேயுமே பபுள்ஸ் வரல அப்படின்னா லீக்கேஜ் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் போட்ட பபுள்ஸில் எந்த ஒரு அசைவுமே இருக்கக்கூடாது. ஏதாவது சின்னதாக நீங்கள் போட்ட அந்த சோப்பு நுரையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பபுள்ஸும் இல்லாமல் புதுசாக எந்த ஒரு பபுள்ஸும் க்ரியேட் ஆகக்கூடாது. க்ரியேட் ஆகாமல் அப்படியே இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் வந்து லீக்கேஜ் இல்லை. இன்கேஸ் லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா எப்படி வரும்ன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே ஆனில் இருக்குது. இதை வந்து என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்.
எதுக்குன்னா இந்த இடம் வந்து இருக்குல்ல, இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், இது வந்து இப்போ நான் லூஸ் பண்ணிட்டேன், நெட்டை வந்து லூஸ் பண்ணிட்டேன். லீக்கேஜ் ஆகுது பாருங்க, இது பாருங்க. துடைக்க என்ன ஆகுது, இங்கே தொடச்சி விட பபுள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு, தெரியுதுங்களா? இப்போ இந்த இடம் வந்து லீக்கேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். இன்கேஸ் லீக்கேஜ் இருந்தால் அந்த மாதிரி தான் வரும். இப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே லீக் ஆகுது, தெரியுதுங்களா பபுள்ஸு? நான் வந்து கம்மியாக தான் திறந்துருக்கேன். இது ஹை ப்ரெஷருன்றதுனால ரெகுலேட்டர் ஆனில் இருக்குது. ஹை ப்ரெஷருன்றதுனால ஓவராக வரும் இதை ஓப்பன் பண்ணால். அதனால் நான் லைட்டாக ரொம்ப மைல்டாக லீக் ஆகிற மாதிரி இது பண்ணிக்கிறேன். என்ன பண்ண ஃபுல்லாக டைட் பண்ணிடுறேன். இப்போ ஃபுல் டைட் பண்ணியாச்சு. ஃபுல் டைட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ செக் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், நம்ம டைட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் இது லீக் ஆகுமா ஆகாதா அப்படின்றது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் இது லீக்கை வருங்க வராதுங்க அப்படின்ட்டு. பாருங்கள், இப்போ அந்த இடம் வந்து லீக் ஆகுதா பாருங்கள். ஃபுல் டைட் பண்ணதுக்கப்புறமா லீக்கேஜ் வராது, சரிங்களா? லீக்கேஜ் செக் பண்ணுறது இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நார்மலாக வந்து ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பேப்பரில் நெருப்பை கொளுத்திட்டு இந்த ஜாயிண்டெல்லாம் காமிப்பாங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இந்த ஜாயிண்ட்டு அந்த ஜாயிண்ட் எல்லாமே செக் பண்ணுவாங்க. அது இப்படியும் செக் பண்ணலாம். அப்படி செக் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைன்யூட் லீக் இருந்தால் அது பத்தாது. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபோர்ஸாக வர லீக் ஆச்சு இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த ஜாயிண்டில் எரியும். ரொம்ப மைன்யூட் லீக், ரொம்ப சின்ன லீக்கேஜ் இருக்குது அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோப் வாட்டரில் செக் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து சேஃப்டியும் கூட அந்த லீக்கேஜையும் கண்டுபிடிக்க முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோப் வாட்டரில் மேக்ஸிமம் செக் பண்ணுங்கள். இன்கேஸ் சோப் வாட்டர் கிடைக்காத ஒரு இடமா இருக்குது அப்படின்னும் போது என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த மாதிரி நெருப்பு வச்சு கூட செக் பண்ணலாம். இப்போ லீக்கேஜ் வந்து எதுவும் கிடையாது. இப்போ அடுத்தது வந்து இதை பற்ற வச்சு காமிக்கிறேன், இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன்னா எரியுது பாருங்கள். இது ஏன் அப்படி எரியுது அப்படின்னா, ரொம்ப லைட்டாக தான் வச்சுருக்கேன். அந்த ஏரோட இது சொன்னேன் பார்த்தீங்களா, இதை அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டேன் அப்படின்னா சரியாக எரியாது, இந்த மாதிரி எரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ்னால் ஃபுல்லாலாம் பண்ணல, ஓரளவுக்கு அந்த ஏர் கிளாம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக கேப் தெரிகிற மாதிரி தெரியுதுங்களா? அது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுருக்கு. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எரியுது பாருங்க, இந்த மாதிரி எரியும். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் ஃபுல்லாக ஃபோர்ஸ்லலாம் வைக்க முடியாது, ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடை இருக்குது, மேலே இது ஃபால் சீலிங்கிறதுனால ஃபுல்லாலாம் வச்சு எரிய வைக்க முடியாது. செக் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக எரிய வச்சுருக்கிறேன். ரெண்டாவது, இப்போ இந்த மாதிரி டைமில் இங்கே சோப் வாட்டரை போட்டு இந்த இடம் லீக் இருக்கா, இந்த ஜாயிண்ட் லீக் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். வேறு இதுலேயும் லீக் இல்லை, இதுலேயும் லீக்கேஜ் எதுவும் இல்லை. அதனால் இது வந்து பார்த்திங்கனாக்கா பக்காவாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆஃப் பண்ணிடலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ எல்லாமே பாருங்கள். நான் பண்ணுற ஒரு வீடியோவும் வந்து ரொம்ப எஃபெக்ட் போட்டு நான் பண்ணி போடுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பெல் ஐக்கானை தட்டி வச்சிங்க. நான் சொன்ன விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது தப்பு இருந்தாலும், உங்களுக்கு ஏதாவது நான் என்ன அப்படி சொல்ல மறந்துட்ட விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எல்லார் கமெண்ட்டையுமே படிப்பேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.